Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் புனித கன்னி மரியாவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினை சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதோடு கூட இந்திய நாட்டினுடைய சுதந்திர நாளை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். சுதந்திரம் என்பது நமக்கு கிடைப்பது என்று நினைக்கிறோம், ஆனால் அது நமக்குள் இருந்து பிறப்பது. ஆனால் அந்த சுதந்திரத்தை நாம் உணர்ந்து கொள்வதன் வழியாக மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஆனால் அந்த சுதந்திரம் நமக்குள்ளிருந்து பிறக்கின்ற அந்த நிலை, அது கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருக்குள்ளாகவும் கடவுள் நமக்கு கொடுத்தது. அவர் நம்மை அவருடைய சாயலிலே படைத்து இந்த உலகில் முழு சுதந்திரத்துடன் வாழுவதற்கான உரிமையும் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை உணர்ந்தவர்களாக, எப்பொழுதும் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக, அதற்காக இறைவனிடத்திலே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இன்றைய நாளில் இருக்க வரம் வேண்டி இந்த பலியில் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பேரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னி மரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலும் இருந்து விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 19 மற்றும் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓரிடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 45. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி.
பிறந்தகம் மறந்துவிடு, உனது ஏழில் நாட்டம் கொள்வ மன்ன. உன் தலைவர் அவரே, அவரே பணிந்தீடு. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடு மக்களை போடும் அழைத்து வருவர். ஓவியரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்தரசி. ஓவியரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றார் பட்டத்தரசி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 20 தொடங்கி 26 முடிய. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்து வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமை உடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறைவசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருகையால் துள்ளிற்று.
ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமறைவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்தையும் சுதந்திர தின வாழ்த்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு உணவு கடை வைத்திருந்தவர் சமைத்து கொண்டிருந்த பொழுது பரிமாறத் தொடங்குகிறார். அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் பசியோடு வந்து அந்த கடையில் வந்து அமர்ந்து சாப்பிடுகிறார். அந்த சாப்பிட்டு விட்டு அவர் கிளம்பும்போது தான் அவர் பார்க்கிறார், அவர் எந்த உணவை பரிமாறினாரோ அந்த பரிமாறிய அந்த வாளியிலே அந்த வாளிக்கு உள்ளாக ஒரு விஷப்பூச்சி இறந்து கிடக்கிறார். அதை பார்த்து அவர் தன்னுடைய உணவு சரியாக சமைக்கப்படவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். ஒருவேளை அந்த மனிதர் இந்த உணவினால் இறந்துவிட்டால் அது தன்னை பாதிக்காத வண்ணம் இருக்குமாறு கடவுளிடம் வேண்டிக் கொள்ளுகிறார். கடவுளிடம் வேண்டிக் கொண்டு விட்டு இப்படியாக சொல்லுகிறார்: ஒருவேளை அந்த மனிதர் எதுவும் நடக்காமல் இருந்தால் அல்லது அந்த பழி என் மீது விழாமல் இருந்தால் நான் ஒரு ஆலயத்திற்கு மணி வாங்கி வைத்து விடுகிறேன் என சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த மனிதரும் போய் விடுகிறார். உணவு அருந்திய மனிதர் இறந்து போய் விடுகிறார். அப்படியாக அந்த மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். அவருக்கு முதிர்ந்த வயது. எனவே அந்த முதிர்ந்த வயதிலே அவர் தானாக இறந்து விட்டார் என மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இதை கேட்ட அந்த உணவு கடைக்காரர் நினைத்து கொள்ளுகிறார், எப்படியோ அந்த பழி என் மீது விழவில்லை, கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார் என சொல்லி நன்றி சொல்வதாக நினைத்து கொண்டு ஆலயத்திற்கு ஒரு மணி வாங்கி வைக்கிறார். ஆனால் அந்த ஆலயத்திற்கு அவர் செல்லுகின்ற பொழுதெல்லாம், அந்த மணி ஒலிக்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு மீண்டும் அது நினைவுக்கு வருகிறது. அந்த நினைவுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவர் நினைத்து கொள்ளுகிறார், ஒருவேளை நம்முடைய அந்த உணவு சரியாக தயாரிக்கப்படாததால் தான் அவர் இறந்திருப்பாரோ என நினைத்துவிட்டு அந்த மணியை வாங்கி வைத்த அந்த நிலைக்காக வருந்தி மீண்டும் அந்த மணி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கே வந்து விடுகிறார். ஒருவர் தான் செய்கின்ற ஒரு நிலையை எப்பொழுது தவறு என உணர்ந்து கொள்ளுகிறாரோ அந்த தவறு என்ற உணர்ந்து கொள்ளுகிற நிலையை ஒருபோதும் மாற்ற முடியாது. கடவுளிடம் தான் தப்பிப்பதற்காக வேண்டினாலும் நன்றி செலுத்துவதாக நினைத்தாலும் ஒருவர் ஒரு செய்த செயலை அவருடைய மனதிலிருந்து எடுத்து வைக்க முடியாது. ஆனால் கடவுள் நமக்கென்று ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரம்தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே கடவுளிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்கின்ற என்ற ஒரு நிலை. அந்த மன்னிப்பு கேட்கின்ற அந்த நிலையில் கடவுள் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுப்பதன் வழியாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வை கூட நீக்கிவிடுவதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். அந்த அளவிற்கு நம்முடைய கடவுள் இரக்கம் மிகுந்த கடவுளாக பார்க்கப்படுகிறார். எனவே தான் அன்னை கன்னிமரியாள் இப்படியாக பாடுகிறார்:
அவர் தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காட்டி வருகிறார் என்று பாடுகிறார். இரக்கம் காட்டுகிற அந்த கடவுளை அன்னை கன்னிமரியாளும் உணர்ந்திருக்கிறார். அதே இரக்கம் காட்டுகிற அந்த கடவுளை அன்னை கன்னிமரியாள் யாருக்காக இரக்கம் காட்டுகிறார் என்பதையும் சுட்டி காட்டுகிறார். எளியோருக்கும் வறியோருக்கும் அவர் இரக்கம் காட்டுகிறார் என்று அவர் பாடுகிறார். அரியணையில் வீற்றிருப்பவர்களை தூக்கி எறிந்து விடுகிறார் என்று பாடுகிறார். தலைமுறை தலைமுறையாய் என்று சொல்லுகிறார். அவருடைய பாடல் இந்த உலகிலே மிகவும் அற்புதமான ஒரு பாடல். அவருடைய உள்ளத்தில் எழுந்த அந்த கடவுளுடைய புகழ்ச்சி பாடல் இந்த உலகிலே இருக்குது அற்புதமான பாடல். அந்த பாடலிலே இறைவனை இப்படியாக புகழுகிறார். அந்த இறைவனைத்தான் நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை கன்னிமரியாள் கொண்டாடிய அந்த இறைவனை நாமும் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இறைவன் தான் நம்மையும் படைத்திருக்கிறார். அந்த படைத்த இறைவன் தொடக்கத்திலேயே ஆணும் பெண்ணுமாக படைத்து உரிமையை கொடுக்கிறார். நீங்கள் போங்கள், இந்த நிலத்திலே நீங்கள் போங்கள், இதில் விளைந்திருக்கிற அனைத்தையும் உண்ணுங்கள் என உரிமையை கொடுக்கிறார். அது மனிதருடைய உழைப்பினால் வந்தது அல்ல, கடவுளுடைய படைப்பினால் வந்தது. கடவுளுடைய படைப்பினால் வந்த அந்த இடத்திலே மனிதருக்கு உரிமையை தருகிறார். நீங்கள் போங்கள், இந்த நிலம் முழுக்க விளைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் உண்ணுங்கள் என உரிமையை கொடுக்கிறார். உரிமையை கொடுத்து அனுபவிக்க விட்ட அந்த கடவுள் ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் உண்ண வேணாம் என சொல்லுகிறார். ஆனால் மனிதர் அவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்திருந்தாலும் அந்த உரிமையை அனுபவிக்க தெரியாத மனிதராக கடவுள் கொடுத்த அந்த ஒரு கட்டளையை மீறுகிறார். அந்த நிலை மாறுகிறது. அதன் பிறகுதான் கடவுள், இனி நீங்கள் இந்த நிலத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுவீர்கள், இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்படுகிறீர்கள், நீங்கள் போய் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து பாடுபட வேண்டும் என சொல்லி அனுப்பிவிடுகிறார். பெண்ணிற்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த வலியை அவர் நினைவுபடுத்துகிறார். பேறுகால வேதனையை அவர் நினைவுபடுத்துகிறார். ஆனாலும் ஒரு பெண் பாம்பினுடைய தலையை நசுக்குவாள் என சொல்லி அப்பொழுதே கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த வாக்குறுதியினுடைய நீட்சிதான் அன்னை கன்னிமரியாள் வழியாக இறைவன் தன்னுடைய மகனை அனுப்புகிற அந்த நிலை. இயேசுவினுடைய இந்த பாடுகள் வழியாக இறை மகனுடைய உயிர் துறக்கப்பட்டதின் வழியாக அந்த பாம்பினுடைய அந்த சூழ்ச்சி அங்கு முறியடிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணினால் சாவு வந்தது, இன்னொரு பெண்ணினால் வாழ்வு வந்தது. ஆதாமினால் சாவு வந்தது, புதிய ஆதாமினால் வாழ்வு வந்தது என்று நாம் இன்றைய வாசகத்தில் மிக தெளிவாக வாசிக்க கேட்கிறோம். அன்று கடவுள் கொடுத்த அந்த உரிமையை அனுபவிக்க தெரியாத மனிதராக இருந்தவருடைய நிலை மீண்டும் அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான நிலை வருகிறது. அது ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தினால் வருகிறது. அந்த உரிமை வாழ்வை ஒவ்வொரு மனிதரும் அனுபவிக்க வேண்டும் என கடவுள் நினைக்கிறார். அந்த உரிமையை மீண்டுமாக கொடுக்கிறார். அதுதான் கடவுள் கொடுத்த உரிமை என சொன்னேன். உரிமை என்பது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. நாம் யாருக்கும் எதற்கும் அடிமை கிடையாது என்று சொல்லுகிற அந்த நிலை, அந்த நிலையை நாம் புரிந்திருக்கிறோமா? இந்த நாடு அந்நியரிடையே அடிமைப்பட்டிருந்தது என்று நாம் வரலாற்றில் வாசிக்கிறோம். அந்த அடிமைப்பட்ட நிலையிலிருந்து அதை மீட்டெடுப்பதற்காக எத்துணை உயிர்கள் போராடி இருக்கிறார்கள். எத்துணை உயிர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அந்த மீண்டுமாக இந்த நாட்டிற்கான உரிமை கிடைக்கிறது. அதே அந்த போராட்டத்தை தான் கடவுள் அனுப்பிய மகன் இயேசு கிறிஸ்து உயிரை துறந்து மீண்டும் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு நாடு சுதந்திரம் அடைகிற அந்த நிலைக்கும் உயிர் அங்கு பலியாக கொடுக்கப்பட்டது. கடவுள் கொடுத்த அந்த உரிமையை மனிதர் இழந்து விட்டால் மனிதர் அந்த உயிரை கொடுக்கவில்லை, மாறாக கடவுளே மனிதராக வந்து மீண்டும் அந்த இரத்தத்தை சிந்தி அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கிறார். இதுதான் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய உரிமை வாழ்வு. மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய உரிமையை விட நாம் கடவுள் கொடுத்த அந்த உரிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ள கடவுளே வந்து தன்னுடைய உயிரையும் இரத்தத்தையும் கொடுத்து அதை மீட்டு கொடுத்தார் என்று உணர்கிற அந்த நிலைதான் உண்மையான சுதந்திரத்தை புரிந்து கொள்ளுகிற அந்த நிலை. அன்னை கன்னிமரியாள் இந்த நிலைக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டார்.
ஒரு பெண்ணாக, 12 வயது நிரம்பிய ஒரு பெண்ணாக ஆண்டவரிடத்திலே உம்முடைய சொற்கள் நடைபெறுவதற்காக, இதோ நான் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நான் தயாராக இருக்கிறேன் என சொல்லி ஆண்டவருடைய அடிமை என தன்னையே அர்ப்பணித்து கொண்டார். அவர் இந்த உலகிலே ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, அதுவும் தன்னுடைய மகனை இழக்க துணிகிற தாயாக அவர் ஒவ்வொரு நிலையிலும் கடந்து வந்திருக்கிறார். எனவேதான் அன்னை கன்னிமரியாள் தொடக்க நிலையிலேயே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பெண்ணாக இருக்கிறார், காப்பாற்றப்பட்ட பெண்ணாக இருக்கிறார், பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட பெண்ணாக இருக்கிறார். மாசு மறுவற்றவராக அவரை காப்பாற்றி கடவுள் அவரை பொக்கிஷமாக காத்து வைத்து இந்த உலகிலே தன்னுடைய மகனை இந்த உலகில் ஒரு மனிதராக கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக அவரை பயன்படுத்துகிறார். அவர் இந்த உலகில் அணுகக்கூடிய அத்தனை தாய்மாரும் கடந்து வரக்கூடிய அத்துணை துன்பங்களையும் அவரும் கடந்து வந்தார். இந்த உலகில் ஒரு பெண் கடந்து வருகிற அத்துணை வலியையும் தானும் கடந்து வந்தார். ஒரு பிரசவ வலியை அவர் கடந்து வந்தார். ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கிற அந்த நிலையை அவர் கடந்து வந்தார். ஆனாலும் அவர் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தவராக முழுமையாக நிற்கிறார். தன்னுடைய மகனை வளர்த்தெடுப்பதிலே, இயேசுவை வளர்த்தெடுப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். அவர் தொடக்க நிலையிலேயே அவர் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். நற்செய்தி வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லுகிற நிலை, அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை எலிசபெத் அம்மாள் உணர்ந்து கொள்ளுகிறார். இருவரும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருவரும் சேர்ந்து கடவுளை புகழுகிறார்கள். கடவுளை புகழுகிற அந்த நிலைதான் ஒருவர் மற்றவரை சுதந்திர மனதோடு சென்று சந்திக்க பொழுது வருகின்ற ஒரு நிலை. அது மகிழ்ச்சியால் திளைத்து நிற்கிற அந்த நிலை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் வேண்டும். கடவுள் அன்னை கன்னிமரியாவுக்கு தான் சொன்ன அனுப்பிய அந்த வார்த்தைக்காக அவர் நின்ற அந்த ஒரு நிலைக்காக அவருடைய வார்த்தையை நிறைவேற்றியதற்காக கடவுள் அவரை விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளுகிறார். விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளுகிறார். அவரை விண்ணிலே ஏற்றுக்கொள்ளுகிறார். உடலோடும் ஆன்மாவோடும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். அன்னை கன்னிமரியாளுக்கு அப்படி ஒரு நிலையை கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை நாம் கொண்டாடுகிறோம். கத்தோலிக்கர்களாகிய நாம் அதை கொண்டாடுகிறோம். அன்னையை கொண்டாடுகிறோம். உலகத்தினுடைய தாயை, கடவுளுடைய தாயை நாம் கொண்டாடுகிறோம். விண்ணிற்கு எடுத்துக்கொண்ட அந்த தாயை நாம் கொண்டாடுகிறோம். எப்படி காணாவூர் திருமணத்திலே ஒரு குடும்பத்திற்கு ரசம் தீர்ந்துவிட்டு அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது தன்னுடைய மகனை பார்த்து இதை செய் என கட்டளையிட்டாரோ, அப்படி தனக்கென்று அதிகாரம் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்ட அந்த நிலையைத்தான் நாம் இன்று கொண்டாடி அவரிடத்திலே பரிந்துரைக்க சொல்லுகிறோம். அன்னையே எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் என ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறோம். அன்னையை விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அன்னையினுடைய அதே நிலையை கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்களுக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என இந்த நாளில் நாம் ஒன்றாடுகிறோம். அதை போல ஆதாம்னுடைய பாவத்தினால் இந்த உலகிலே பாவம் வந்தது. ஆனால் புதிய ஆதாமாகிய இயேசுவின் வழியாக மீட்பு வந்தது என சொல்லக்கூடிய இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் மகனும் இந்த உலகிலே சுதந்திர மனது கொண்டு கடவுளுடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடிய ஆண் மகனாக, பெண்களாக இந்த உலகிலே இருப்பதுதான் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலை என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரம் நமக்குள் இருக்கிறது. அது கடவுளிடமிருந்து வந்தது. அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற நிலை இருக்கின்ற பொழுது இந்த உலகிலே நாம் எதற்கும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதனை புரிந்து கொண்டவர்களாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் தொலை நோக்கு கொண்டவர்கள், நீண்டதொரு பயணம் செய்கின்றவர்கள், எதிர்நோக்கு கொண்டவர்கள். நாம் ஒரு நாள் மீண்டும் கடவுளோடு நாம் ஐக்கியமாவோம், முகமுகமாக தரிசிப்போம் என்று நம்பிக்கை கொண்டவர்கள், இறப்புக்கு பின் வாழ்வு இருக்கிறது என்று நம்புகிறவர்கள். இந்த நீண்ட நெடிய பயணத்திலே நாம் சுதந்திர மனிதர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளையும் நொடிப்புள்ளதையும் கொண்டாடி மீண்டும் ஒரு நாள் அந்த கடவுளிடத்தில் சென்று சேர்வதற்கான வரம் கேட்டு இந்த நாளை இன்னும் சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். முழு உரிமையை கொண்டாடுகிற, முழு சுதந்திரத்தை கொண்டாடுகிற, விடுதலையை கொண்டாடுகிற, எதற்கும் அடிமை இல்லை என்கின்ற ஒரு நிலையை கொண்டாடுகிற மனிதர்களாக இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழுவோம். நாம் எதிர்நோக்குகிற அந்த நிலை வாழ்வை ஒரு நாள் பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து காத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.
தாயும் தந்தையுமான இறைவன் நம்முடைய தேவைகளை எப்பொழுதும் நிறைவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாளிலே நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள், திருச்சபையினுடைய தலைவர்கள், மக்களினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஞானத்தை கொடுக்க வேண்டுமென உம்மிடத்தில் மன்றாடி நிற்கின்றோம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க உடைய ஆசையை நிறைவாக தர வேண்டும் என நம்மிடத்தில் கேட்டு நிற்கின்றோம். மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் மீண்டும் குணம் பெற்று வீடு திரும்புவதற்காக உடைய ஆசையை இறைவா தந்திர வேண்டும் என நம்மிடத்தில் கேட்கின்றோம். படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என நம்மிடத்தில் கேட்கின்றோம். திருமண தடையோடு திருமணம் நடைபெறாது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு நீதாமே ஆசையை தர வேண்டும் என நம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கின்றோம். திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை வரம் இல்லாத பிள்ளைகளுக்கு நீர்தாமே ஆசீர்வாதம் கொடுத்து நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் இடத்தில் கேட்கின்றோம். இனமாக குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்திட நம்முடைய ஆசீர்வாதத்தினை பொழித்தர வேண்டுமாய் இடத்தில் கேட்கின்றோம். அன்பின் இறைவா, பயணம் செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான பயணம் கிடைக்க ஆசீர்வதியும். மனதிலே நிம்மதி இல்லாதவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தருளும். நீர் தருகிற அந்த சுதந்திரத்தை உண்மையிலேயே உணர்ந்து கொள்ளாத மக்களுக்கு நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என் பக்கமாய் நிற்கின்ற பொழுது நான் எதையும் செய்து முடிப்பேன் என்கின்ற அந்த ஒரு உன்னதமான நிலையை பெற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க நம்முடைய ஆசீர்வாதத்தினை தந்தருளும். இன்னுமாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உடல் வலிமையையும் மன வலிமையும் கொடுத்து நிறைவாக ஆசீர்வதியும். உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்னும் மிகுதியாக ஆசீர்வாதத்தினை கொடுத்தருளும். அன்பின் நிறைவா, அருங்குடையில் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தில் பணி செய்யக்கூடிய இயக்குனர் தந்தை, உறுப்பினர்கள், இங்கு வந்து போகின்றவர்கள், தன்னார்வ தொண்டர்கள், ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினை கொடுத்தருளும். காவிரி கலை தொடர்பகத்தின் வழியாக இறை பணியை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய கலை வழியாக உம்முடைய பணியை சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த கேசி ட்ரிச்சி என்ற யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியை கண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தினை கொடுத்தருளும். உம்முடைய அன்பை சுவைக்கின்ற மக்களாக, நீர் தருகின்ற சுதந்திரத்தை உண்மையிலேயே உணர்ந்து கொள்ளுகிற மக்களாக, உம்முடைய இரக்கத்தை கொண்டாடுகிற மக்களாக இந்த உலகில் நாங்கள் வாழ்ந்திட எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், வேல் வேல் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேல் வேல் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பலி பொருளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவையடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழுகின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, மீட்பு அளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணீர்ப்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையா நான்
எங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.